Hi all, welcome to Meesaikaran cooking. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம். அது ஒரு ஸ்பெஷலான ஒரு மீன். இது வரைக்கும் நீங்கள் வஞ்சரம் மீன், வவ்வால் மீன் அது இதுன்னு பார்த்துருப்பீங்க. பட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன். இது பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த ஏஞ்சல் ஃபிஷ் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இது வந்து எப்படி அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது, ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த பர்ஃபெக்ட் சவுத் இண்டியன் ஸ்டைல் அந்த ஃப்ளேவர் வந்து எப்படி வந்து இந்த மீன் குழம்புல வந்து நம்ம கிடைக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே இந்த குக்கிங் எல்லாமே நம்ம வந்து முழுக்க மண் சட்டியில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே மீன் குழம்பு எல்லாமே மண் சட்டியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கும் நாங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பட் இதில் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது இது எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் மாதிரி இல்லாமல் இந்த மீனோட கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த மீட்டோட கலரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப க்ரே கலரில் இருந்தது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சத்தியமாக எங்களுக்கும் தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருத்தர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வீட்டுக்கு கடைசி சேவல் இப்போ வருவார் பாருங்கள். இப்போ வீடியோவில் ரொம்ப ஈகராக மீன் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் கொஞ்சம் மீன் பீசஸ்லாம் போட்டோன்னே நல்லா சாப்பிட்டு ரொம்ப குஷியாக இருப்பார்.
சரி வாங்க இப்போ நம்ம ரெசிபிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு புளி தண்ணி, இப்போ அரைச்ச தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம். ஸோ யூஸ்வலாக சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க மீன் குழம்பு. ஸோ ப்ரிஃபரபுளாக அதே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ மிளகா பொடி, மல்லித்தூள், பச்சை மிளகா, ஸோ மீன் போட்டு ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மீனோட அரோமா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கெலாம் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அந்த ஸ்மெல் வந்து எங்களுக்கு வந்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மீன் வந்து டேஸ்ட் வைஸும் சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த வஞ்சரம் மீன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன். இதோட மீட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் உண்மையாக சொல்கிறேன், வஞ்சரம் மீனை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நம்ம வீட்டு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட். ஸோ குஞ்சு பொரிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிக்ஸ் க்ரோ ஆகிறது, இது என்ன கலரேஷன் வந்ததுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். பயங்கரமாக பேரண்டிங் மதர் வந்து சிக்ஸை காப்பாற்றுறாங்க. எண்ணெய், கடுகு, வெந்தயம், சோம்பு, சின்ன வெங்காயம்,
காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இந்த மீனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மீன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, மார்க்கெட்டில் கிடச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீசைக்காரன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.